பிருகுவனம்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு குரங்கும் ஒரு ஆமையும் நல்ல நண்பர்களா இருந்துச்சு. அந்த குரங்குக்கு சேட்டை செய்யறது மட்டும்தான் தெரியும். அது மட்டும்தான் அதோட விருப்பமும் கூட. அப்படி சேட்டை செய்யறதுனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பத்தி அந்த குரங்கு கொஞ்சம் கூட கவலைப்படாது. யார் என்ன சொன்னாலும் அதை கவனிச்சு கேட்கவே கேட்காது. ஆமை கூட அது பேசிக்கிட்டு இருந்தாலும் அதோட கவனம் எல்லாம் சேட்டை செய்யறதுல மட்டும்தான் இருக்கும். திடீர்னு ஆமை அதுகிட்ட இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாம திருன்னு முழிக்கும். ஆமையும் அந்த குரங்கு கிட்ட நீ சேட்டை செய்யறத கொஞ்சம் குறைச்சுக்கோ, மத்தவங்க என்ன சொல்றாங்கங்கறத கவனிச்சு கேளு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சு. ஆனா குரங்கோட இயல்பு அதால மாத்தவே முடியல. ஆமையால மெதுவாத்தான் நடக்க முடியும்னாலும் அந்த ஆமை எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும். ஒரு இடத்துல கூட ஓய்வு எடுத்துக்கிட்டு உக்காராம அந்த காடு முழுக்க சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஆமை அப்படி சுத்திக்கிட்டு வரும்போது அந்த காட்டுல ஒரு இடத்துல நல்லா பழுத்த 2 மாம்பழங்கள் கீழே கிடந்துச்சு. ஆமை ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுச்சு. அதோட சுவை ஆமைக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அது உடனே இன்னொரு மாம்பழத்தை தன்னோட நண்பன் குரங்குக்காக எடுத்துக்கிட்டு குரங்க தேடிக்கிட்டு வந்துச்சு. ஆமை கொடுத்த மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்த குரங்குக்கு அந்த பழத்தோட சுவை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அது ஆமை கிட்ட நம்ம காட்டுல இத மாதிரி பழங்கள் நிறைய விளைஞ்சிருக்கு, இனிமே எனக்கு அதுதான் உணவு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் அங்க இருக்கிற ஒரு மாமரத்து மேல ஏறிச்சு. ஆமை அதுகிட்ட இங்க இருக்கிற எல்லா மாமரங்கள்லயும் தேனீக்கள் நிறைய கூடு கட்டி இருக்கு, அந்த மரத்துல ஏறுறது பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னத அந்த குரங்கு காதுலயே வாங்கிக்கல. மாமரத்துல ஏறி அது வழக்கமா செய்யற சேட்டையில அந்த மாமரத்துல இருந்த எல்லா கிளைகளையும் பிடிச்சு வேகமா உலுக்க ஆரம்பிச்சுது. அந்த மரத்திலேந்து நிறைய மாம்பழங்கள் கீழே விழுந்தாலும் அதுல இருந்த தேன் கூடுகள் எல்லாம் கலைஞ்சு போச்சு. தேன் கூடு கலைஞ்சு போய் தேனீக்கள் எல்லாம் ரொம்ப கோபத்தோட வெளியே வந்ததும் ஆமை அதை பார்த்து ரொம்ப பயந்து போய் தன்னோட ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. எல்லா தேனீக்களும் தங்களோட கூட்ட கலைச்சு விட்ட குரங்க நல்லா கொட்டிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட ஓட்டுக்குள்ளேந்து வெளியே வந்த ஆமை அங்க ஒரு கரடி குட்டி உக்காந்துருக்கிறத பார்த்துட்டு இங்க ஒரு குரங்கு இருந்துச்சே, அது எங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் தான் அந்த குரங்கு. தேனீக்கள் கொட்டினதுல என் உடம்பெல்லாம் வீங்கி போய் கரடி குட்டி மாதிரி ஆயிட்டேன். ஒரு தேனி கொட்டினா பரவாயில்ல, ஒரே சமயத்துல 100 தேனி கொட்டினா நான் என்ன செய்வேன்? அடுத்து வந்த ஒரு வாரத்துக்கும் அந்த குரங்குக்கு தேவையான உணவை அந்த குகைக்கே கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஆமையும் குரங்கும் ஒரு வாரத்துக்கு மாம்பழமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாம்பழங்கள் திங்கறதுக்கு ரொம்ப சுவையாத்தான் இருக்கு. ஆனா எல்லா மாமரத்திலையும் தேனீக்கள் கூடு கட்டி இருக்கிறதுனால நமக்கு மாம்பழமே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு கவலையா இருக்கு. தேனீக்களோட தொந்தரவு இல்லாம நமக்கு மாம்பழம் கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு கேட்டுச்சு. இப்பதான் ஆமைக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு மாமரத்தை நட்டு வளர்க்கலாம். அந்த மாமரத்துல கிடைக்கிற மாம்பழத்தை நாம 2 பேரும் மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. மாமரம் நட்டு வளர்க்கறதா முடிவெடுத்த உடனேயே ஆமை ஓடி போய் ஒரு மாங்கொட்டையை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மாங்கொட்டைய நட்டு வச்சுது. குரங்கு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு உக்காந்துகிட்டு இருந்துச்சே தவிர அந்த ஆமைக்கு எந்த உதவியும் செய்யல. ஆனா அத பத்தி அந்த ஆமையும் ரொம்ப கவலைப்படல. மரம் நடுற வேலைய அதுவே பார்த்துக்குச்சு. குரங்கு எந்த உதவியும் செய்யாம போனாலும் ஆமை மட்டும் அந்த மாஞ்செடிய கண்ணும் கருத்துமா வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. 2 வருஷத்துக்குள்ள அந்த மாஞ்செடி பெரிய மாமரமா ஆயிடுச்சு. அந்த பகுதியில புதுசா ஒரு மாமரம் வளர்ந்து அதுல நிறைய பூக்களும் இருக்கிறத பார்த்த உடனே தேனீக்கள் எல்லாம் அங்கேயும் கூடு கட்டுறதுக்காக ஓடி வந்துச்சு. ஆனா இப்ப குரங்கு அந்த தேனீக்கள் கிட்ட இந்த மரத்துல நீங்க கூடு கட்ட கூடாது அப்படின்னு சொல்லி வர்ற தேனீக்களை எல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அப்படி கூடு கட்ட வந்த தேனீக்கள் கிட்ட அந்த ஆமை கேட்டுச்சு, இந்த காட்டுல ஏராளமான மாமரங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க வளர்க்கற இந்த மரத்துல ஏன் கூடு கட்டுறதுக்கு முயற்சி செய்யறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. இப்ப அந்த தேனீக்கள் ஆமை கிட்ட சொல்லிச்சு, நாங்க எல்லாருமே ரொம்ப குட்டி தேனீக்கள்,
இப்பதான் நாங்க கூடு கட்டவே கத்துக்கிறோம். மத்த எல்லா மாமரங்களுமே ரொம்ப உயரமாயிருக்கு. உங்க மரம் மட்டும்தான் எங்களுக்கு ஏத்த மாதிரி உயரம் குறைவா இருக்கு. அதனால தான் இங்க கூடு கட்ட முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப ஆமை சொல்லிச்சு, கூடிய சீக்கிரமே நீங்க எல்லாரும் வளர்ந்து பெரிய தேனீக்களா மாறிடுவீங்க. அப்ப இந்த மாமரத்துல நிறைய பழங்களும் காய்ச்சிருக்கும். எங்க மரத்துல காய்ச்சிருக்கிற பழங்களை நாங்க பறிக்க வந்தா கூட உங்களோட கூடு கலைஞ்சு போயிடுச்சேங்கிற கோபத்துல நீங்க எங்களையே கொட்டுவீங்க அப்படின்னு சொல்லிச்சு. தேனீக்களும் ஆமை கிட்ட, நீங்க சொல்றது நியாயம்தான். கூடு கலைஞ்சு போச்சுன்னா எந்த தேனீக்கும் கோபம் வரத்தான் செய்யும். இந்த மரத்துல நீங்க எங்களுக்கு கூடு கட்ட அனுமதி தந்தா இந்த மரத்துல காய்க்கிற மாம்பழங்களை எல்லாம் நாங்களே பறிச்சு கீழே போட்டுடுறோம். யாரும் மரத்து மேல ஏறணுங்கிற அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லிச்சு. ஆமைக்கும் அந்த தேனீக்களை பார்த்தா பாவமா இருந்துச்சு. அது குரங்க சமாதானப்படுத்தி தேனீக்கள் அந்த மரத்துல கூடு கட்ட அனுமதியும் கொடுத்துச்சு. தேனீக்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த மரத்துல தங்களோட கூட கட்டிச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த மாமரத்தை பார்க்கும் போதெல்லாம் குரங்குக்கு உடனே மாம்பழங்களை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். அது தேனீக்கள் கிட்ட அந்த மாம்பழங்களை எல்லாம் பறிச்சு கீழே போடுங்க அப்படின்னு கேக்கும். ஆனா தேனீக்கள் எல்லாம், இன்னும் அது பழுக்கல, மாங்காயாத்தான் இருக்கு, இப்ப பறிச்சா யாருக்குமே பயன்படாம வீணாத்தான் போகும் அப்படின்னு சொல்லும். ஆனா அந்த குரங்கோட இயல்பு யார் எது சொன்னாலும் அதை கவனிக்கவே கவனிக்காது. அது இந்த தேனீக்கள் எல்லாம் தன்னை ஏமாத்த பாக்குது அப்படின்னு நினைச்சுக்குச்சு. நானே இந்த மரத்து மேல ஏறி பழுத்திருக்கிறது எல்லாம் காயா பழமானு பார்க்க போறேன் அப்படின்னு அது ஆமை கிட்ட சொல்லிச்சு. இப்ப ஆமை அதுகிட்ட சொல்லிச்சு, மாம்பழம் பழுத்துச்சுன்னா இந்த பகுதி முழுக்க அதோட வாசனை வீசும். அதுலேந்தே அது பழுத்திருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். தேனீக்கள் சொல்றது சரிதான், நீ இப்ப மாமரத்துல ஏற வேண்டாம். ஏற்கனவே மாமரத்துல ஏறி தேனீக்கள் கிட்டேந்து கொட்டு வாங்கின அனுபவம் உனக்கு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா குரங்கு அதுகிட்ட, தேன் கூடுகளை கலைக்காம நான் மாமரத்துல ஏறி மாம்பழங்களை பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா மாமரத்துல ஏற ஆரம்பிச்சுது. தேன் கூடுகள் கலையலங்கிறதுனால தேனீக்களும் குரங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. குரங்கு அந்த மாமரத்துல கடிச்ச மாங்காய்களை எல்லாம் புளிக்குதுன்னு சொல்லி மரத்திலேந்து கீழையும் போட்டுடுச்சு. கீழேந்து ஆமை அதுகிட்ட, ஒன்னே ஒன்ன பறிச்சு பார்த்தா போதும், ஒவ்வொன்னையும் பறிச்சு கடிச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சு. ஆனா குரங்கு அதை கவனிக்காம ஒவ்வொரு மாங்காய்களையும் கடிச்சு கடிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருந்துச்சு. தன்னோட உழைப்பெல்லாம் வீணா போகுதே அப்படிங்கிற கவலையில ஆமையும் எதுவுமே செய்ய முடியாம அந்த மரத்தடியிலேயே கவலையோட உக்காந்துக்குச்சு. நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்து அந்த ஆமை மேல தேனீக்களுக்கு ரொம்ப பாவமாயிருந்துச்சு. தேனீக்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணி நடந்ததை எல்லாத்தையும் மத்த மாமரங்கள்ல கூடு கட்டி இருந்த தேனீக்கள் கிட்ட போய் சொல்லிச்சு. இந்த மாமரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்ததே அந்த ஆமைதான். ஆனா நாங்க இதுல கூடு கட்ட முயற்சி செஞ்சப்போ அந்த குரங்கு தான் எங்களை துரத்தி விட்டுச்சு. ஆமை எங்களுக்கு அனுமதி கொடுத்துச்சு. மாம்பழங்கள் பழுத்த உடனே நாங்களே பறிச்சு போடுறோம் அப்படிங்கிற ஒப்பந்தத்துல தான் இந்த மரத்துல கூடு கட்டவே நாங்க அனுமதி வாங்கினோம். இப்ப அந்த ஆமை வளர்த்த மாமரத்துல பழுத்திருக்கிற ஒரு பழத்தை கூட அந்த ஆமையால சாப்பிட முடியாம போயிடும் போல இருக்கு. இந்த குரங்கு உழைக்காம ஆமையோட உழைப்ப சுரண்டி சாப்பிட பாக்குது. அது மட்டும் இல்லாம ஆமையவே அது ஏமாத்துது. உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கிடைக்கிற உணவுப் பொருட்களை யாருக்குமே பயன்படாம வீணாக்குது. நீங்க எல்லாரும் வந்து தலையிட்டு பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த தேனீக்கள் சொல்லிச்சு, அந்த குரங்க பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், வாங்க இப்பவே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லா தேனீக்களையும் கூட்டிக்கிட்டு குரங்கு இருந்த மரத்துக்கு வந்துச்சு. தேனீக்கள் எல்லாம் கூட்டமா வர்றத பார்த்த உடனேயே ஏதோ பிரச்சனைன்னு குரங்குக்கு புரிஞ்சிடுச்சு. தேனீக்கள் எல்லாம் அதுகிட்ட, உனக்கு மறுபடியும் கரடி குட்டி மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா, இல்ல இந்த பிருகுவனம் காட்ட விட்டே நீ போறியா அப்படின்னு கேட்டுச்சு. குரங்கு ரொம்ப பயந்து போய், நான் இந்த காட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனீக்கள் கிட்ட கொட்டு வாங்காம அந்த காட்டை விட்டே போயிடுச்சு. இப்ப அந்த காட்டுல இருந்த எல்லா தேனீக்களுக்கும் ஆமைய ரொம்ப பிடிச்சு போச்சு.
எந்த மரத்துல மாம்பழம் பழுத்திருந்தாலும் தேனீக்களே அதை பறிச்சு ஆமைக்காக கீழே போட்டுடும். மாமரங்களை நல்லா பராமரிச்சு ஆமை தேனீக்களுக்கு உதவி செய்யறதும், மாம்பழங்களை பறிச்சு கீழே போட்டு தேனீக்கள் ஆமைக்கு உதவி செய்யறதுமா அந்த காட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.